வணக்கம். பக்கவாதம் எதனால் வருதுன்னா, மூளையில் ஏற்படுற இரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டாலோ இல்லை அடைப்பு ஏற்பட்டாலோ பக்கவாதம் வரும். இது அதிகப்படியான பிபி அதிகமாகிறவங்களுக்கு, சுகர் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, தலையில் அடிபடுறவங்களுக்கு, இந்த மாதிரி காரணங்கள்னால மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பக்கவாதம் வருது. இந்த பக்கவாதம் ஆரம்ப நிலையிலே ஒரு 4.5 மணி நேரத்திலே டிபிஏ அப்படிங்கிற ஒரு மெடிசின் இன்ஜெக்ட் பண்ணோம்னா, அதாவது டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் 4.5 ஹவர்ஸில் பண்ணோம்னா பேஷண்ட்ஸ் முழுமையாக குணமடைஞ்சிடுவாங்க. அப்படி தவறுற பட்சத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கழித்து போனோம்னா, இப்போ முக்கியமாக டிபி இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில், அதுவும் நியூராலஜிஸ்ட்டோ இல்லை நியூரோ சர்ஜன் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அப்படி தவறுற பட்சத்தில் ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு கை கால் வராமல் போயிடும். ஒரு பக்கம் லெஃப்ட் சைட் கை கால் வராமல் போகலாம், இல்லை ரைட் சைட் கை கால் வராமல் போகலாம். இது மூளையில் எந்த பக்கத்தில் பாதிப்பு ஏற்படுறதோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம நிச்சயமாக முழுமையாக பழைய நிலைமைக்கு சரி பண்ண முடியும். அப்படி தான் இப்போ ஒரு பெரியவருக்கு நாங்கள் பார்த்தோம். அவருக்கு ஏஜ் 84 இயர்ஸ் ஆகுது. இது போல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இம்மிடியேட்டாக போகல, நான் சொன்ன மாதிரி 4.5 மணி நேரத்தில் போகல. அவங்க ஒரு நாள் 2 நாள் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிசின்ஸ் மற்றதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நேராக ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக வந்துட்டார். மொதல் வாரத்திலே வந்துட்டார். அப்படி வந்ததுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நடக்க முடியாமல், கையிலையோ கால்லையோ ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லாமல் மசில் பவர் 0ல் தான் வந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸசைஸ் மற்ற ப்ராப்பரான ஸ்டிமுலேஷன் இதை மாதிரி கொடுத்து அவருக்கு ஃபஸ்ட்டு வாக்கரில் நடக்க வச்சோம். அதுக்கப்புறம் வாக்கர் இல்லாமலே நடக்க வச்சோம். கை ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தது லெஃப்ட் சைடில். லெஃப்ட் சைட் கை ஃபங்க்ஷனுக்கு ஃபிங்கர் மூமெண்ட்ஸு, எல்போ மூமெண்ட்டு, ஷோல்டர் மூமெண்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போல் ஆரம்ப நிலையிலே வந்துட்டாங்கன்னா, நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல், ஏஜ் ஒரு விஷயம் கிடையாது, எந்த ஏஜ் ஆனால் அவங்களுக்கும் பண்ணிடலாம். இது இமீடியட்டாக ஃபிசியோதெரப்பிக்கு வந்த உடனே நாங்கள் சரி பண்ணக்கூடிய விஷயம். இதுவே தவறுற பட்சத்தில் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து வர்றப்போ அந்த கையும் காலும் பாதிக்கப்பட்ட பேரலைஸ் ஆன கையும் காலும் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஃபிங்கர்ஸு, ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர் எல்லா ஜாயின்ட்டுமே ஸ்டிஃபாக இறுகி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் அந்த ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணுறக்குண்டான டெக்னிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அவங்களையும் இது போல் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பேரலைஸ் உண்டாகி அதன் மூலமாக கை கால்கள், தலை, வாய்க்கோணல், கால் கோணல் என்று பாதிக்கப்பட்டு பலவிதமான இன்னல்களில் இருந்து உடலில் உள்ள உறுப்புகள் ஒரு சைடு, லெஃப்ட் சைடு கை, கால், தலை, வாய், விரல்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு கால் ஒரு பக்கமாக இழுத்ததாகவும் கையும் கோணலாகவும் இருந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்தேன். எனக்கு ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டும் என்று தகவல் அறிந்த பின் ஃபிசியோதெரப்பி கிளினிக்கில் பயிற்சி எடுப்பதற்காக டாக்டரை தேடி என்னுடைய சூழ்நிலையெல்லாம் விவரித்தேன். அவர் நன்றாக ஆலோசனை பண்ணி என்ன செய்ய வேண்டும், எது செய்தால் குணமடையும் என்று சிந்தனை செய்து அதையெல்லாம் எனக்கு கொடுத்தார். நல்ல பண்பாளர், நல்ல ஒரு பெருந்தன்மையாளர். டாக்டர் என்றால் நமக்கு முதலில் வைத்தியம் செய்வதில், பிறகு செய்தாலும் முதலில் பேசும் வார்த்தை பண்பாகவும் அன்பாகவும், அது என்ன பண்ணுது, நல்லாயிடும், என்கிட்ட இல்லை, நான் குணப்படுத்துகிறேன், அது கால் வரலன்னா கை வரலன்னா என்ன, விரல்கள் செயல்படாமல் இருந்தால் என்ற குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நான் நல்லபடியாக அவனை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பும் நல்ல ஒரு அன்பும் பரிவும் உள்ள மருத்துவராக திகழ்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதன்படி எனக்கு மருத்துவம் செய்த முறையில் இதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பில் சுமார் 15 நாட்களுக்குள்ளவே இது பூரண குணமடைந்து பழைய சூழ்நிலையில் நீங்கள் நடக்கக்கூடிய பழைய சூழ்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தென்படுகிறது.
நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லப்பட்டு பிசியோதெரப்பி முறையை செயல்படுத்த ஆரம்பித்தார். ஆரம்பித்த நாள் முதல் ஒரு 4-5 தினங்களுக்குள்ளாகவே தானே நடப்பதாகவும், கையில் ஸ்டிக்கு எதுவும் யாருடைய துணையுமின்றி தனியாகவே கிளினிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். மருத்துவரும் மகிழ்ச்சி அடைந்தார். நானும் ஆனந்தப்பட்டேன். என்னடா எவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்குன்னு. 15 நாட்களுக்கு உள்ளாகவே குணமடைந்து, நல்லா ஆயிடுச்சு சார், உங்களுக்கு இன்னும் பயிற்சி எதுவும் தேவையில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்கு போகலாம் என்று அவர் எனக்கு கூறினார். இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு 10 days பார்க்கணும் அப்படின்ற ஆவலுடன் நான் இருந்து செய்து கொள்ள விரும்பினேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டு 5 நாள் போதும் சார், உங்களுக்கு உடம்புல ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை ஆறுதல் செய்து ஆட்டி அனுப்பினார். அவருக்கும் நான் நன்றி தெரிவித்து நான் விடைபெற்றேன். நான் நன்றாக இருக்கிறேன், எந்த குறை